குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாய் வீரன் யூடியூப் சேனலில் வந்து இலக்கணம் பார்க்க போகிறோம். அதாவது புறப்பொருள் புறத்திணை இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு முக்கியமான டாபிக். இதை வந்து யாரும் வந்து படிக்க மாட்டாங்க. இதுலேருந்து எப்படி ஒரு எக்ஸாமுக்கு கொண்டு வந்து இப்போ லாஸ்ட்டாக group 4 எக்ஸாமில் கூட புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்னு வந்துருந்துச்சு. எல்லாருமே தப்பாக தான் அடிச்சிருந்தாங்க. 12 வகைப்படும். இது பார்ப்போம். இப்போ புறப்பொருள் எனப்படுவது வாழ்க்கைக்கு துணை புரியும் கல்வி, செல்வம், புகழ், வீரம், அரசியல் முதலிய பொருட்களை பற்றி கூறுவது. இது வந்து பேசிக்கானதான். அகப்பொருள் வந்து வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறுது. அகப்பொருள்னால் என்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை ஆகிய 7 அகப்பொருள். புறப்பொருள் வந்து உலகியல் ஆகும். அதாவது அகப்பொருள் வாழ்வியல்ன்றாங்க, புறப்பொருள் உலகியல்ன்றாங்க. புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. புறத்திணைகள் வெச்சி முதலாக 12 வகைப்படும். புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் சொல்கிறாங்க? வெச்சி முதலாக 12 வகைப்படும்னு சொல்கிறாங்க. இது வந்து முக்கியமானது. புறத்திணைகள் வெச்சி முதலாக 12 வகைப்படும். வெச்சித்திணை பகைவர் நாட்டின் மீது போர் தொடங்கும் முன் அந்நாட்டில் உள்ள ஆணிரைகளுக்கு தீங்கு நேரக்கூடாது என கருதும் மன்னன் தன் வீரர்களை அனுப்பி அவற்றை கவர்ந்து வரச் செய்வது வெச்சித்திணை எனப்படும். அவ்வீரர்கள் வெச்சிப்பூவை சூடி செல்வார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து கீழே வந்து புறப்பொருள்லேருந்து ஒரு புறப்பொருள் வெண்பா மாலையிலேருந்து ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. இந்த பாடலை படித்தீங்கனாலே 8 படித்தலாம். மிச்சம் இருக்கிறது வந்து ஈஸியானதான். அதாவது வெச்சி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையாம், வட்கார் மேற்செல்வது வஞ்சியாம், உட்கா எதிரூன்றல் காஞ்சி, எயில் காத்தல் நொச்சி, அதை வளைத்தலாகும் முளிஞ்சை, அதிரப் பெறுவது தும்பையாம், போர்க்களத்தில் மிக்கார் செருவென்றது வாகையாம். வெச்சி நிறை கவர்தல் அதாவது ஆண் நிறைகளை கவர்ந்து வர்றது தான் வெச்சி. அதை போய் மீட்கிற வீரர்கள் வந்து கரந்தை பூவை சுட்டான். அந்த பசுக்களை கறந்து வந்த மன்னன்ட்டேருந்து திரும்பி மீட்க போகிற வீரர்கள் வந்து கரந்தை பூவை சுட்டி வருவாங்க அப்படின்றாங்க. வட்கார் மேற்செல்வது வஞ்சியாம், அதாவது மண்ணாசை காரணமாக ஒரு போர் தொடுக்கிறது வந்து வஞ்சின்னு சொல்கிறாங்க. உட்கா எதிர்வுதல் காஞ்சி, தன் நாட்டை கைப்பற்ற மண்ணாசை காரணமாக வந்த மதுரனை எதிர்த்து நிற்கிறது வந்து காஞ்சின்னு சொல்கிறாங்க. எயில் காத்தல் நொச்சி அப்படின்னா மாற்றரசனால் முற்றுகையிடப்பட்ட தன் கோட்டையை வந்து காத்தல் வந்து நொச்சி, அதை வளைத்தல் சுற்றி வளைத்தல் உளிஞ்சைன்னு சொல்கிறாங்க. அதிரப்பெறுவது தும்பையாம், அதிரப்பெறுவது தும்பைன்னு சொல்கிறாங்க. அதாவது என்னது? வெற்றி ஒன்றே குறிக்கோளாக வச்சு இருவரும் போர் பண்ணுறது தும்பையாம். போர்க்களத்து மிக்கார் செருவென்றது வாகையாம். அது வெற்றி பெற்றவன் சூடுறதான் வாகையாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புறப்பொருள் வெண்பாமலை இருக்குது. இதை கூட 8 வகையான திணைக்கும் நீங்கள் ஈஸியாக கவனம் பண்ணிடலாம். ஓகே, இப்போ மேலேருந்து திரும்பி வருவோம். வெச்சினா பகைவர் நாட்டில் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள ஆண் நிறைகளை வந்து கவர்ந்து வருவது. கரந்தை திணைனா வெச்சி வீரர்களால் கறந்து செல்லப்பட்ட ஆண் நிறைகளை மீட்க செல்லும் வீரன் வந்து கரந்தை பூவை சூடி செல்வான். அடுத்து வஞ்சித்திணை. வஞ்சித்திணைனா ஒன்றும் இல்லைங்க, அது வந்து மண்ணாசை காரணமாக வந்து ஒரு அரசன் வந்து போர் தொடுக்கிறதான் அவன் வஞ்சி பூவை சூடி போகிறதான் வஞ்சித்திணைன்னு. காஞ்சித்திணை வந்து தன் நாட்டை கைப்பற்ற வரையால் மண்ணாசை காரணமாக அவனை எதிர்த்து போர் பண்ணுறதான் காஞ்சித்திணைன்றாங்க. நொச்சினா என்னென்னா, மாற்றரசன் வந்து நம்ம கோட்டையை வந்து முற்றுகையிட்டான், உடனே அதை நம்ம அதை எதிர்த்து போட்டுக்கிறோம் தெரியுமா, அதுதான் நொச்சி திணைன்றாங்க. உளிஞ்சை திணைன்றது அந்த கோட்டையவே சுற்றி வளைக்கிற வீரர் வந்து சூடி போகிற பூ தான் உளிஞ்சை திணை. தும்பைன்றது வந்து 2 அரசர்களுமே வெற்றி ஒன்றை மட்டும் குறிக்கோளாக வச்சு போர் பண்ணுறது தான் தும்பை திணைன்றாங்க. வாகை திணை வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூவை சூடி கொண்டு, அதாவது நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு வாகைப்பூவை சூடி போகிறது தான் வாகைத்திணை. அடுத்துள்ளதாங்க 9வது திணை பாடாந்திணை. பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆண்மகனின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாடாந்திணை எனப்படும். பாடாந்திணைனா என்னது? பாடுவதற்குரிய ஒரு ஆண்மகனோட கல்வி, வீரம், செல்வம், புகழ் ஆகியவற்றை போற்றி பாடுவது பாடாந்திணைன்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை ஈக்குவல் டு பாடான் திணைன்னு பிடிச்சிருக்காங்க. பொதுவியல் திணைனா என்னென்னா, வெச்சி முதல் பாடான் வரையாக புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதவற்றையும் கூறுவதுதான் பொதுவியல் திணை. அதாவது வெச்சி முதல் பாடான் வரை இருக்கிறதுல பொதுவானதையும் அதில் கூறப்படாதையும் கூறுவது தான் பொதுவியல் திணை. அடுத்து வந்து கைக்கிளை. கைக்கிளைனா ஒருதலை காமம். கைக்கிளைனா என்னங்க? ஒருதலை காமம். இது வந்து ஆண்பால் கூற்று பெண்பால் கூற்று என இருவகைப்படும். பெருந்திணைனாலும் என்பது பொருந்தாக்கணும். கைக்கிளை என்பது ஒருதலை காமம், பெருந்திணை என்பது பொருந்தாக்கணும். இதுவும் ஆண்பாற் கூற்று பெண்பாற் கூற்று என இருவகைப்படும். அடுத்து கீழே ஊரிய விடையை தேர்ந்தெடு, இதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுவோம். புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? நான் சொல்லியிருந்தேன்ல, புறத்திணைகள் 12 வகைப்படும். நிறை கவர்தல் என்பது
அந்த பாட்டை படிச்சிங்கன்னா தெரியும். வெச்சி நிறை கவர்தல், அப்போ வெச்சி தான் நிறை கவர்தல். மண்ணாசை கருதி போருக்கு சொல்வது வட்கார் மேற்செல்வது வஞ்சியாம், அப்போ மண்ணாசை கருதி போர் சொல்வது வஞ்சி. ஓகே. பாடான் திணை என்பது டாஸ் கூறுவது, ஆண்மகனின் ஒழுகாறுகளை கூறுவதான் பாடான் திணை. ஒருதலை காமம் என்பது கைக்கிளை. தம் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனை எதிர்த்து போரிடுவது, அதாவது என்னென்னா அந்த மண்ணாசை காரணமாக வருவது உட்கார் எதிர்தல் காஞ்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சாய் வீரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.